கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். சங்கீதம் 119வது சங்கீதம் அதனுடைய 74வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். ஆமே இந்த சங்கீர்த்தனத்துல ஆண்டோடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியானால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு கூட்டத்தினரை குறித்து இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகுமா? எதனால் நம்மை குறித்து சந்தோஷம் உண்டாகும்னா, ஆண்டுடைய வசனத்திற்கு நாம் காத்திருக்கிறபடியால். நம்ம ஆண்டுடைய வசனத்தை கேட்கும்படியாய், ஆண்டுடைய பாதத்துல ஆண்டுடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் அவருடைய பாதத்துல நாம் அமர்ந்து காத்திருக்கிற அனுபவங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. பாருங்கள், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். அதை குறித்து நாம் சந்தோஷப்படுகிறோம். ஏன் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், மார்த்தாளை பார்க்கிலும் மரியாள் தான் வேதம் சொல்கிற தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை அவதான் தெரிந்து கொண்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற இந்த பூமியில் இருக்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களுக்கு சந்தோஷம் எதுன்னா, நம்ம ஆண்டோடைய வசனத்திற்கு காத்திருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும்படியா நாம் காத்திருக்கிற அனுபவங்கள் இந்த பூமியில ஆண்டோடைக்கு பயந்து வாழுகிற ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. ஆகவே பரிசுத்தவான்கள், நமக்கு போதிக்கிற தேவ மனிதர்கள், தீர்க்கதரிசிகள், ஆண்டவர் 5 விதமான ஊழியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு ஊழியத்திலே சபை மேய்ப்பரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு முதிர் வயதான பரிசுத்தவான்களுக்கு விசுவாசத்துல உறுதியாய் நிற்கிறதான பரிசுத்தவான்களுக்கு நம்ம ஆண்டோடைய வசனத்தை கேட்க அமர்ந்திருக்கிற அனுபவங்கள் சந்தோஷத்தை கொடுக்குமானால், பரலோகத்தின் ஆண்டவர் அதைவிட எவ்வளவு சந்தோஷமாய் அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் மேல் அவர் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பார். ஆகவே நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டோட வசனத்தை நேசிப்போம், ஆண்டு வசனத்தை பெற்றுக்கொள்ள நாம் காத்திருப்போம். நிச்சயமாய் கத்திருந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக தந்தையே, நல்ல வேலைக்காக நன்றி. எப்போது நாங்கள் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறவர்களாய், உம்மை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், உம்முடைய பரிசுத்தவான்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய வசனம் சத்தியமாய் இருக்கிறது. அது எங்க வாழ்க்கைக்கு இந்த இம்மைக்கும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்துக்கு நேராய் எங்களை நடத்தக்கூடியதா இருக்கிறதப்பா. வேதத்தை கேளாதபடி செவியை விளக்கிறவனுடைய ஜெபம் கூட அருவருப்பானது என்று நாங்கள் வேதத்துல பார்க்கும்போது, உம்முடைய வேதத்தை நேசி உம்முடைய வேதத்தை நாங்க தியானிக்கவும் வேண்டிய ஆண்டவரை உற்சாகத்தை எங்கள் இருதயத்துல தாருங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, சமாதானத்தோடு நடத்துங்க. இந்த நாள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தருகிற நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.